இன்சொல் எப்பொழுதும். நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்ட போது என் ஜனனம் இப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் பிறண்டுகிட்டு இருக்குது, நல்ல வியாபாரம் நல்ல வருமானம் இருக்கிற போது இது அதுக்கு முன்ன கூழுக்கு கூட சரியா இது இல்லாத வழி இல்லாத அந்த ஏழ்மையில இருந்து வந்த பிறகு இப்படி செழித்து இருக்குது. இந்த இடத்துல அந்த அகம்பாவமோ அல்லது இதுவோ வந்தாப்புல போகும் என்ற அளவுல மனம் அப்படியே அவேர்னஸ் அப்போ இருக்குது. அப்போதான் ஒரு இடமான இது எடுத்துக்கிட்டேன். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவ்விரு நிகழ்ச்சி என் உளத்தில் கொண்டே புன்முதலாய் பொருளமைத்து ஈட்டுகின்றேன். இவற்றை புவி வாழ்வின் இயல்பு ஒக்க பொது நலமே கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நச்சமையும் வாய்க்கு மேலும் அவைத்தையும் அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவழி என்று எண்ணி நான் துறவு கொண்டேன். அந்த காலத்திலேயே எடுத்துக்கொண்டது. அதே போல 50 ஆண்டோட இந்த பொருள்துறை வாழ்க்கைய முடிச்சுட்டு அதன் பிறகு அருள்துறை வாழ்வுக்கு போகணும் என்ற சங்கல்பம் இருந்தது. சரியா 50 ஆண்டு பூர்த்தி ஆச்சு. எல்லாம் கலகடகடன்னு விட்டு போச்சு. அந்த முறையில நல்ல சங்கல்பமா எடுத்துக்கொள்ளுங்க, உயர்வான சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது செய்து முடிக்க வேண்டியது எடுத்தது மாத்திரம் இல்ல, அதோட செயல்ல கொண்டு வர்றதுக்கு என்னென்ன உண்டோ அதே போல செய்யுங்க. அப்போ நினைச்சது செய்யறது நடக்கிறது எல்லாம் ஒத்து வர்ற போது அதை விட இன்பம் இல்லை. இப்படி எல்லாம் ஜீவகாந்த பெருக்கத்துக்கு இதெல்லாம் மனம்தான் முக்கியமான காரணம். அந்த மனதை சரியாக வச்சுக்கொண்டு சும்மா நான் ஏதோ கோச்சிக்கலன்னா அவங்க வந்து ஏறிக்குவாங்களேன்றதுலாம் இதெல்லாம் பழக்கத்துக்கு போடுற சப்பக்கட்டு. இப்படி சப்பக்கட்டு போட்டு பழக்கத்தை வந்து அது நீதின்னுட்டு ஆக்க முடியாது. அதனால ஜீவகாந்த பெருக்கம் வேணுமா, அதுக்கு தக்கவாறு நம்ம ஓட்ட விடாத பார்த்துக்க வேண்டியதுதான் என்று கூறி, அன்றே நீங்கள் இன்று ஒரு பெரிய இந்த உலகத்துல மனித குலத்தை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பு வாய்ந்த சங்கத்துல ஒரு உறுப்பினர்கள், அந்த சங்கத்தினுடைய ஒரு பயிற்சி முறைய, உள்வொளி பிறக்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறைய, குண்டலினி யோகம் என்ற ஒரு பெரிய தவமுறைய பிறருக்கு அளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களாக இருக்கீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்க குறைச்சி எண்ணிட வேணாம், ஆனா அதை வச்சு அகம்பாவம் கொள்ள வேண்டாம். இது எனக்கு இந்த வாழ்க்கை பாதையில இறைவன் அளித்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு அவனே எல்லா உயிர்களையும் இருக்கிறான், எந்தெந்த இடத்துல என்ன தேவைப்படுறான், அது என்னால என்ன செய்ய முடியும் என்று உதவுவது உண்டு. அப்படி செய்யற போது ஒரு சில உறுதிமொழியை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளணும். இப்ப அந்த உறுதிமொழியை படிப்பாங்க, கூடவே சொல்லிடுங்க. அந்த உறுதிமொழியை முடிச்சு விடலாம். அன்னைக்கு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையும். உலகிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய நற்பணியை ஏற்றுக்கொள்ள நான் முன்வந்துள்ளேன். எனது தொண்டு திறக்க என் தொண்டின் மூலமாக மக்கள் அறிவு உயர இந்த உறுதிமொழியை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். சங்கத்தில் உறுப்பினர்கள் ஆதரவாளர்களுக்கு நான் இந்த குண்டலினி யோகத்தை அழிப்பதில்லை. அப்படி அவசியம் ஏற்பட்டு அழித்துவிட்டால் அவர்களை தனி உறுப்பினர்களாக தேர்வதற்கு அதன் கட்டணம் மூலம் வாங்கிக் கொண்டு சங்கத்தில் பதிவு செய்து கொள்வேன். எனது கடமையும்
சாதாரண பொறுப்பல்ல. குண்டலினி யோகம் பெறுவது என்பது இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக அது குதிரை கொம்பா இருந்தது. இப்போ 30 ஆண்டுகளுக்குள்ளாக அதுல உள்ள தடைகளெல்லாம் நீக்கி சுலபமாக்கி குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட பெற்று பயனடையலாம் என்பதை கண்டுபிடித்த பிறகு இப்போ அதை உலகுக்கு பரவலாக்கும். அதோட அந்த கலையை எளிதிலே பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலையாகி ஆசிரியர் கலையை, ஆசிரியர் பொறுப்பை நீங்க ஏற்படுத்தி கொள்றீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து என்று பார்த்தா உண்மையிலேயே இறைவனோட அறிவை ஒட்டி பார்த்தீங்கன்னா அவன் உங்களை சரியான இடத்துல கொண்டு வந்து காலத்தால உலக தேவையை உணர்ந்து கொண்டு வந்து வச்சிருக்கான் என்றதான் அர்த்தம். ஆகவே அந்த எல்லாம் வல்ல இறைநிலையை மனதில் பணிந்து நாம் இந்த தொண்டை தொடங்குவோம். நல்ல முறையில நீங்களும் சாதாரணமாக குண்டல் யோக செய்தாலே பல பாவங்களும் நாளாவட்டத்துல கழிந்து மேல் பதிவு பெற்று தூய்மையாகிறது என்பது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அதோட வேறு பலர் எண்ணிறந்தவர்களுடைய பாவத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் முழுமை பெறக்கூடிய அளவுக்கு அறிவில உள்ள இந்த பயிற்சி முறையை அளிக்கத்தக்க ஆற்றல் வந்தது என்னால் அது உங்களுக்கு அமைந்துள்ள ஒரு நல்வாய்ப்பை, பெருமையை நினைந்து உங்கள் பெற்றோர்களை வணங்குங்கள், உங்களுடைய மூதாதைகளை வணங்குங்கள். இந்த உலகம் நல்வாய்ப்பு அளிக்கக்கூடிய உலகை நல்ல முறையில் நினைந்து வாழ்த்து கூறுங்கள் என்று கூறி இந்த உரையை முடிச்சு வைக்கிறேன்.